ஐஸ்வர்யா. ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தந்த ப்ரொடியூசர் ராஜஸ்ரீ சார், காட்ஃபாதர், டிஓபி சார், அனில் சார், டைரக்டர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆஸ் எ பிகினராக ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் கூட கோ ஆர்டிஸ்டாக பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது சொல்லி வெளிப்படுத்த முடியல, அந்த மாதிரி சந்தோஷமாக இருக்குது. ஸோ நல்லபடியாக இது ஒரு இடத்துல போகணும், நல்ல வெற்றிகரமாக இந்த ஃபிலிம் ரன் பண்ணி முடியணும் ஆசை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஓகே சார், திடீர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே இந்த ஒரு கதையை கேட்டேன், நல்லா இருந்தது. எகெயின் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஃபிலிம். அதாவது வாழ்க்கையில் பல விஷயங்கள் இருக்கும். என்னென்னா ஒரு பழைய பாடல் ஒன்று இருக்குது, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலேன். அந்த 13 வயசு வரும்போது அவங்களோட பாதை மாறும். அவங்க அந்த பாதை மாறும்போது அவங்க வாழ்க்கையில் ஏற்படுற பிரச்சனைகள் என்னன்னு சொல்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம். அண்ட் அந்த மாதிரி மாறிடக்கூடாது. எப்போவுமே குறுக்கு வழி தான் உள்ளே ஒன்ஸ் போனீங்கன்னா அது ஒன் வே டிராஃபிக் மாதிரி ரிட்டர்ன் வர முடியாது. நேர் வழியில் போனீங்கன்னா போகலாம், வரலாம், வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை சந்திக்கலாம். ஸோ அதை சொல்கிற படம் இது. அண்டு எங்களோட தயாரிப்பாளர் காட்ஃபாதர், அவருக்கு வேறு பேர், பட் இருந்தாலும் காட்ஃபாதர்னு வச்சுருக்காரு. புது தயாரிப்பாளர். எப்படி நம்ம தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கங்களும் மற்ற 24 கிராஃப்ட் சங்கங்களும் எப்படி என்கரேஜ் பண்ணுதோ, அதை புது தயாரிப்பாளர் எப்பவுமே என்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த விஷயத்தில் புதுசாக என்ட்ரி ஆயிருக்காரு. அவர் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தை அவங்க டாக்டர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிறாங்க, ராஜஸ்ரீ. அண்ட் இந்த படத்தோட இயக்குனர் எப்போவுமே தமிழ் சினிமாவில் டியோ டைரக்டர்ஸ் இருந்திருக்காங்க. இப்போ ட்ரியோ டைரக்டர்ஸ் கயல் சத்யராஜ் சார், டோனி ஜார்ஜ் சார், காட்ஃபாதர் சார், இவங்க 3 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க. இதில் பெரிய ஹைலைட் என்னென்னா, தேனிசை என்ற தேவா ஐயா அவர்கள் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. அது மிகப்பெரிய சில பாடல்கள் டியூன்ஸ் நான் கேட்டேன், ரொம்ப அருமையாக இருந்தது. அண்ட் அனில் சார் சினிமாட்டோகிராஃபி, மலையாளத்தில் 30 படங்களுக்கு மேலே அவர் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 20 படங்கள் சில்வர் ஜூப்ளி கொடுத்துருக்காரு. ஸோ அதெல்லாம் பெரிய விஷயம். மம்முட்டி, மோகன்லால் சார், திலீப் சார், இவங்க கூட அவங்க ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட் டைம் வரேன்னு சந்தோஷமாக வந்தார். ரெண்டாவது அப்புறம் சொன்னார், நீங்களும் கேமராமேன், நானும் கேமராமேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார்னார். அது எனக்கு பெரிய ஒரு ஹானர் மாதிரி இருந்தது. அண்ட் பல நல்ல டெக்னீஷியன்ஸ்லாம் உள்ள இந்த படத்துக்கு வந்திருக்காங்க. இந்த படம் வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. நான் ஐஸ்வர்யா. ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தந்த ப்ரொடியூசர் ராஜஸ்ரீ சார், காட்ஃபாதர், டிஓபி சார், அனில் சார், டைரக்டர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆஸ் எ பிகினராக ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் கூட கோ ஆர்டிஸ்டாக பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது சொல்லி வெளிப்படுத்த முடியல, அந்த மாதிரி சந்தோஷமாக இருக்குது. ஸோ நல்லபடியாக இது ஒரு இடத்துல போகணும், நல்ல வெற்றிகரமாக இந்த ஃபிலிம் ரன் பண்ணி முடியணும் ஆசை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.